பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தை வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கூழ்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க்க நிறைவுடன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதகம் சம்மந்தப்பட்ட அலசல்கள் அப்படிலாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். விதியோடவே போராடக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க தாய் தான் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இவன் ஜாதகி பிறந்தது 10/2/1990 காலையில் 5:15 ஈரோட்டில் தான் பிறந்திருக்கிறாங்க. இப்போ நடப்பு 36 வருடம் 1 மாதம் 21 நாள் ஆகுது. ஜாதகத்தை கொடுத்துட்டு தாய் எதுவும் சொல்லலை. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடகராசி, நட்சத்திரமாக வந்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம். லக்னத்தை சந்திர பகவான் தொடர்பு கொள்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பாடல்கள் நிறையா சொல்லியிருக்கிறோம். அந்த பௌர்ணமி சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் லக்னத்தை தொடர்பு கொள்ளும்போது அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு இதில் போடட்டும். சந்திராதி யோகத்தில் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு இதுன்னா, ஜாதகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினையும் தருது இல்லையா. எடுத்தோடனே சந்திராதி யோகம் நம்ம போகாமல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேது கூட சந்திர பகவான் கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரியில் இருக்கிறார். 2 பேருமே ஆயில்யன் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, புதனுடைய நட்சத்திரத்தில். இந்த லக்னத்திற்கு புதன் 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவள் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கத்தையும் பாகியத்தையும் சேர கொடுக்கக்கூடிய புதன் பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது இப்போது ஜாதகர் கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டி கடன் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை இஎம்ஐ போட்டு லோன் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஆமாம் சொன்னாங்க. சரி, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். லக்னாதிபதி விரயத்தில் இருக்கிறார். அப்போது ஜாதகர் அப்படிங்கும்போது தான் செய்யும் முயற்சிகள் எதுவுமே விரைவில் கைகூடாது. ஒவ்வொரு தடவைக்கு 2 தடவை தான் சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா அந்த விரையாதிபதி விரயஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறார். அப்போது விரயம்ங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே நடக்கக்கூடியது. அதை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வல்லமையும் ஜாதகர். ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அவரும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி கூட இணைஞ்சிருக்காருக்கிறார். அப்போ வருமானம் வரும், ஆனால் அது வச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் வச்சுக்க மாட்டாங்கங்கிறது இங்கே நிதர்சனமான உண்மை. சரி, லக்னத்தில் யார் உட்காந்துருக்கிறாருன்னு பாருங்கள். 8ஆம் இந்த லக்னத்திற்கு சூரியன் பெரிதாக நன்மைகளை தர முடியாது. அதாவது பொருள் காரகத்துவத்துக்கு வேணால் தருவாங்க, தேவை உயிர் காரகத்துவத்தில் அவ்வளோ இயல்பில் அவர் கொடுக்க விட மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் வந்திருக்குது. ஏன்னா இங்கே ராகுவின் பிடிவில் சூரிய பகவான் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஜாதகி தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாம், உண்மை அப்படின்ட்டாங்க. அப்போது ஜாதகி தந்தையை விட்டு தாயுடன் இருக்கிறார். அப்போ அந்த தாய் உறவாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இங்கே கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா தாய்க்கு ஸ்தானமான 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு விரயத்தில் இருக்கிறார். காரக கிரகமான சந்திரன் கேது கூட இருக்கிறார். அப்படிங்கும்போது தாய்க்கும் இந்த ஜாதகிக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சொல்கிறது, ஒரு 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 பேச்சில் ஒரு நிதானமோ ஒரு இதோ இருக்காது. ஒரு மாதிரி எவ்வளோ நாள் தாய்கிட்ட ஒரு அன்பாக இருந்தாங்களோ அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அது இப்போ இல்லைங்க, ராகு திசை, அதாவது சுக்கிர திசை முடிஞ்சோடனே அது ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருடம் முன்னாடியே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமான்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ பீடிகை வேண்டாம். நேரடியாக வரும்போது என்னென்னா, இப்போ ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் வரைக்கும் புதன் மகா திசை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க 4ஆம் பாதத்தில். அதுக்கப்புறம் கேது மகா திசை 7 வருஷம். அப்போது 7 வயசு குழந்தைங்கும் போது ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் சுக்கிரன் 20 வருஷ திசை. இந்த லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பை வச்சிருக்கிறவர். விரயத்திலிருந்து திசண்டத்திற்கானது பூர்வீகத்தை விட்டு வரணும், சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டும் அதெல்லாம் நடந்திருக்குது. உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதற்கப்புறம் இந்த சூரிய மகா திசை தான் இந்த தாய்க்கும் இந்த ஜாதகத்துக்குமான போராட்டத்தை இன்னும் வலுவாக சேர்த்துருக்குது. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதற்கான காரணம் ஜாதகத்திலேயே இருக்குது. அப்போது ஏன் தாய்க்கும் இந்த ஜாதைக்கும் ஒரு சட்ட போராட்டம், மனப்போராட்டம், ஒரு மன வருத்தம், மனஸ்தங்கலம் எல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் இடத்ததிபதியே செவ்வாய் லக்னத்துக்கு விரயத்தில் திசை நடத்தவர் பார்த்திங்கன்னா 8ஆம் 4ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியின் சாரத்தையே வாங்கி நின்று திசை நடத்தியிருக்கிறார். அப்படிங்கும்போது அது ராகுவின் பிடியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது இது என்னென்னா, ஜாதகர் ஒன்று செய்ய அது வேற விதமாக முடிய, தாய்க்கு அது கோபம் வர, அதை பேச ஜாதகரை பொருட்டுக்காமல் ஆற்றாமையினால் இது இன்னமும் ஒன்று பேசி 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 இந்த ஜாதகருக்கும் தாய்க்கும் இது சுத்தமாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பேசுகிறதில்ல. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த சூரிய மகா திசை கொடுத்துருச்சு. சரி, 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கணும் ஜாதகர் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா சந்திர திசை தானே, தாய்க்கான காரகன் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன் வாங்கியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தை வாங்கி தான்
புதன் திசை நடத்தியிருக்காரு. காரக கிரகத்துக்கு விரயத்துக்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அதாவது காரக கிரகமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புதன் சந்திரன் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் திக்பலம்னா அங்கே சந்திரன் ஆட்சி பலம். சாரம் கொடுத்தவர் லக்னத்தில் ஆட்சி பெற்றவர் திசை. அப்படிங்கும்போது பிடிவாதம் 2 பேருக்குமே குறையவே குறையாது. ஆனால் 2 பேரும் மல்லு கட்டிட்டு அப்படியே கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதற்கு திசைகளும் ஒத்து போகுது. இப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் மார்க்கு. ஏன் அப்படின்னா திசை நடத்தக்கூடிய சந்திரன் கேதுவின் பிடியில் 2 பேருமே புதனின் சாரம், புதன் திக்பலம். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? விரயஸ்தானத்தில். அவரை யார் பார்க்குறாரு? வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு. காரக கிரகம் எங்கே இருக்குது? அவரும் செவ்வாய் லக்னத்துக்கு விரயத்தில். ஸோ பூர்வ புண்ணியாதிபதி விரயத்தில். அப்படிங்கும்போது கடலில் பெஞ்ச மழை மாதிரி இது ஒரு சலசலப்புக்கும் ஒரு நெருப்புக்கு நீர்ப்பூத்த நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளேயே பொங்கிட்டே கிடக்கும். எப்படான்றே இருக்கும். சமயம் வரும்போது இது 2ம் பூதாகரமாக வெடித்து வார்த்தை போர் இப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு பாருங்கள், சனியின் விரயத்திலிருந்து சனியின் பார்வையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வக்ரமிற்ற குருவின் பார்வையும் 2ஆம் இடத்துக்கு விழுகுது. அப்படிங்கும்போது வார்த்தைகள் இன்னது தான். அது வெறும் மகர கும்ப வீடாக போகுதுங்களா? அப்போ இப்படி தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே தாய் ஸ்தானத்துக்கு பாருங்கள், 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் தாய் ஸ்தானத்துக்கு 9ல் தான் உட்காந்துருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே சனியுடைய கிரக யுத்தத்தில் உட்காந்துருக்கிறார். சனி அந்த லக்னத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றிருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். அப்போ அவங்களும் ஒன்றும் சலச்சவங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி நிற்கிது. ஸோ அப்போ தாய்க்கும் மகளுக்குமான பனிப்போர் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே இங்கே ஜாதகம், அதாவது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஓரளவாவது நிம்மதியாகும். ஆனால் பொருளாதாரத்துக்கெலாம் ஒன்றும் குறைவில்லை, சொத்து தொகைத்துக்கு குறைவில்லை. வீட்டுக்குள்ளே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வருவதில்லை. தந்தையை பற்றி கேட்டாங்க. தந்தை அவ்வளோ ஒன்றும் சிறப்பில்லை, அது ஜாதகத்திலே தெரியுது. அதனால் அவங்க இருக்கிறாங்க. பட் அவர் தனியாக அவர் லைஃப் அவர் ரன் பண்ணுறாரு. மூத்த சகோதரம் பாருங்கள், 11ஆம் இடத்துல மாந்தி, அந்த செவ்வாயும் விரயத்தில். அப்போ மூத்த சகோதரோடையும் ஒரு ஒட்டுதல் இல்லை அப்படிங்கிறது ஜாதகம் காமிச்சு கொடுத்துருது. நடக்கும் திசையும் இப்போ அட்டமசனி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படவும் முடியல. அடுத்து ராகு கேது கோச்சாரங்கள் இவங்க மேலேயே பிரயாணப்படும் போது அதுவும் சந்தோஷமான மனநிலையில் இல்லை. இந்த சந்திர திசை முடிகிற வரைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவுகள் இப்படி தான் ஓடிட்டுருக்குது. இரண்டில் யாராவது ஒருவர் அனுசரித்தும் அமைதியாகவும் போனால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை ஓரளவாவது நிம்மதியாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய படித்தமை காரணமாக என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வந்த ஜோதிடத்துக்கும் முதல் கண் வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.